அதனால் எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு நியாயம் பண்ணி தராமல் நான் ஓய மாட்டேன். இவங்க பேரில் பூரா ஒவ்வொருத்தர் பேர்லையும் 18 லட்சம் கடன் இருக்குது. இதுல காசுக்காக பேசுறோம்னு சொல்றாரு திரு செல்வ பெருந்தகை. யார் இவர்கிட்ட நம்ம எங்க போய் வாங்குறது காசு? இவங்க காசு கொடுப்பாங்களாப்பா? பாவம் சார். இவங்க கிட்ட எல்லாம் சுரண்டி தின்னு அதை வச்சு சந்தோஷமா வாழணும்னு செல்வ பெருந்தகை நினைக்கிறாருன்னா பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வச்சிருக்காரு. ஆனால் வந்து இவங்க சொல்கிறது சார், நாங்கள் தான் வந்து தலித்துகளை பாதுகாக்கிறோம், தலித்துகளை பாதுகாக்குறது. இவங்க கிட்ட இந்த பிச்சைக்காரன்ட்ட திருடுறவன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க கிட்ட திருட்டி சொகுசு காரில் போகணுமாப்பா நீ? அப்படி லண்டனுக்கு இன்ப சுற்றுலா போகணுமா? இப்படி ஒரு வாழணுமா நீ? இப்படிப்பட்ட ஒரு ஆளை தலைவராக வச்சுருக்குது ஒரு கட்சி. விளங்குமா? அது கட்சி துடை தெரியப்பட வேண்டும் தமிழ்நாட்டில். வேறு எதுக்காகவும் இல்லை, கட்சி நல்ல கட்சி தான். இப்படி ஒரு ஆளை தலைமையாக போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா என்னையா தலைமை? நீங்கள் யாருக்காக நீங்கள் பாடுபடுறீங்களோ, எந்த உழைப்பாளி மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, தலித் மக்களுக்காக பாடுபடுறீங்களோ அந்த தலித் மக்கள்கிட்ட சுரண்டி திங்கிறவனை வந்து தலைவராக வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கட்சி? நீங்கள் இப்படி ஒரு கட்சி இருக்கணுமா? அழிஞ்சு போட்டுன்றேன். இந்த தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் எந்த அணியில் நின்றாலும் அந்த எம்எல்ஏக்களை துடை தெரிய வேண்டும். ஒருத்தர் எம்எல்ஏ ஆகக்கூடாது.